மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்கூடமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்கூடமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, இடைவிடா சகாய் அன்னையின் அன்பு பக்தர்களே, புலர்ந்திருக்கிற இந்த புதிய நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த காலை பலியை நாம் ஒப்பு கொடுப்போம். இடைவிடா சகாய் அன்னையின் பரிந்துரை வழியாக, பாதுகாவல் வழியாக நாமும் நம் குடும்பமும் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தி இக்காலை பலியை ஆண்டவருக்கு புகழ்ச்சி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய நாளில் நாம் வாசிக்க கேட்ட திருப்பலி கருத்துக்களோடு இந்நாளில் என்னுடைய தனிப்பட்ட கருத்திற்காக இத்திருப்பலியை நான் ஒப்பு கொடுக்கிறேன். கடந்த 2 ஆண்டுகள் என்னுடைய மேற்படிப்பில் ஆண்டவர் நிறை ஆசீர்வாதத்தை அன்னையின் பரிந்துரை வழியாக எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பலியை அன்னையின் பரிந்துரை பாதுகாவல் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி திருப்பலியை நான் ஒப்பு கொடுக்கிறேன். மேலும் பிரான்சிஸ் எலிசபெத் ராணி, டேவிட் அந்தோனிராஜ், கேத்ரின் மெல்சிடா இக்குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக தொடர்ந்து கடவுளின் அருட்கரம் ஆசீர்வாதம் இடைவிடா சகாய் அன்னையின் பரிந்துரை வழியாக தொடர்ந்து கிடைத்திட இத்திருப்பலியை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். மேலும் இப்பலிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருடைய குடும்ப தேவைகளுக்காகவும் இத்திருப்பலியில் நான் இணைந்து ஜெபிக்கின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியான விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நமது குற்றம் குறைகள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நான் பாவி என்று மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்,
இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுள்ளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த இடைவிடா சகாய அன்னையின் வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, ஆண்டவரின் திருவசனங்கள் 17 முதல் 26 வரை. அந்நாள்களில் தலைமை குருவும் அவரைச் சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்துச் சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளையெல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரைச் சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமைச் சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயிலருகில் நின்று கொண்டு இருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை பாடல் திருப்பாடல் 34. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். 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 ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர்
சாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமை மிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். Alleluia, 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 Alleluia. தம்பொறி மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்தால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, இடைவிடா சகாய் அன்னையின் அன்பு பக்தர்களே, ஆண்டவர் உயிர்த்த இப்பாஸ்கா காலம் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியின் காலமாக,
இரக்கத்தின் காலமாக கடவுள் நமக்கு கொடுக்கிற நிலை வாழ்வின் காலமாய் அமைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். ஆண்டவருடைய உயிர்ப்பு அகில உலகத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அந்த மகிழ்ச்சி நாம் கடவுளோடு இணைந்திருப்பதில் நிலை பெறுகிறது என்பதை இன்று வாசிக்க கேட்ட 2 வாசகங்களும் நமக்கு தெளிவான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், சிறைச்சாலையின் கதவுகள் திறந்து திருத்தூதர்கள் வெளியே சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று நிலை வாழ்வு பற்றிய வார்த்தைகளையெல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்று ஆண்டவரின் தூதர் கட்டளையிடுவதை இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். ஆண்டவருடைய உயிர்ப்பு அகில உலகத்திற்கும் நற்செய்தியாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நினைத்து அந்த நற்செய்தி பாருலகெங்கும் பறைசாற்றப்பட வேண்டும். காரணம், உயிர்த்த ஆண்டவர் நமக்கு புது வாழ்வு கொடுக்க உயிர்த்திருக்கிறார் என்கிற மாபெரும் நற்செய்தியானது இந்த அகில உலகம் எங்கும் பரப்பப்பட வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு நிக்கோதேமுடன் உரையாடக்கூடிய அந்த உரையாடலை நாம் வாசிக்க கேட்டோம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்பதை வாசித்தோது மட்டுமல்ல, நாம் ஒளியை விரும்ப வேண்டும். காரணம், ஒளி உலகிற்கு வாழ்வு கொடுக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். பாஸ்கா மெழுகுதிரி உயிர்த்த ஆண்டவரை நமக்கு சுட்டி காட்டுகிறது. எப்படி அந்த பாஸ்கா மெழுகுதிரி கொழுந்துவிட்டு எரிகிறதோ அதே போல உயிர்ப்பின் மக்களாய் வாழக்கூடிய நம் வாழ்வு ஆண்டவரால் உயர்த்தப்படுகிறது, ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்படுகிறது. இன்றைய நற்செய்தி நிறைவு பகுதியில் நாம் வாசிக்க கேட்கிறோம், உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள், இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும் என்று நாம் வாசிக்க கேட்டோம். உண்மைக்கேற்ப நாம் வாழ வேண்டும். அப்படி உண்மைக்கேற்ப நாம் வாழும்போது உலகின் ஒளியான ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவரின் அந்த ஒளியிடம் நாம் அழைத்து வரப்படுகிறோம். அப்படி அழைத்து வரப்படும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் பரிசு, நாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோம் என்பதாகும். இடைவிடா சகாய் அன்னையின் இந்நவநாள் திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கிற நாம், அந்த அன்னை கடவுளோடு இணைந்திருந்தார், ஒளியை விரும்பினார். அந்த ஒளியான கிறிஸ்துவையே இந்த உலகிற்கு கொடுப்பதற்காக தன்னை முழுவதுமாய் ஆண்டவருக்கு கையளித்தார். அந்த அன்னையின் அடிச்சுவட்டை பின்பற்றி அவருடைய பரிந்துரையை பெறுவதற்காக இத்திருப்பலிக்கு வந்திருக்கிற நாம், அந்த அன்னையை போல கிறிஸ்துவை ஒளியாக இந்த உலகிற்கு கொடுத்தது போல பெற்றுக்கொள்கிற அந்த கிறிஸ்துவை நாமும் உலகிற்கு கொடுக்க வேண்டும். அந்த அன்னை எப்படி கடவுளோடு இணைந்து வாழ்ந்தாரோ அதே போல நாமும் கடவுளோடு இணைந்து வாழும்போது அந்த கடவுள் நமக்கு நிறைய ஆசிரை கொடுக்கிறார். உயிர்த்த கிறிஸ்துவின் அருளும் இரக்கமும் தொடர்ந்து நம்மை வழிநடத்துகிறது. ஆகவே இன்றைய நாள் இத்திருப்பலியில் நாம் கடவுளோடு இணைந்திருக்கவும், அன்னையை போல தன் வாழ்வை முழுவதுமாய் உயிர்த்த கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கவும், அந்த உயிர்த்த கிறிஸ்துவின் திருக்கரங்களின் ஆசிரை இடைவிடா சகாய அன்னையின் அன்பு பக்தியால் அவருடைய பரிந்துரையால் பெற்றுக்கொள்ள வரம் வேண்டி இத்திருப்பலியில் நாம் தொடர்ந்து இணைவோம். படைத்த உலகம் நானும் அவரில் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம் நானும் அவரில் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன்.
மலரோடு மலராக நானும் இணைந்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். மலரோடு மலராக நானும் இணைந்தேன், கனியோடு கனியாக நானும் தனிந்தேன். என்னையே காணிக்கையாய் நானும் தருகிறேன், உம்மையே எம்படியாய் நானும் பகிர்கிறேன். ஏற்று உமது பணியாய் மாற்றும் எந்தன் இயேசுவே, ஏற்று உமது பணியாய் மாற்றும் எந்தன் இயேசுவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, இடைவிடா சகாய அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கைகளை ஏற்றருளும். கிறிஸ்துவின் வழியோடு இணைக்க பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததா உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் என்றும் தூயவர் வல்லவராம் இயேசு தூயவர் நாதா உன் புகழ் பாக்களால் இடைகிறதே விண்ணும் மண்ணுலகம். நாதா உன் புகழ் பாக்களால் இடைகிறதே விண்ணும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஓசன்னா ஓசன்னா
தாவீதின் மகன் ஓசன்னா ஓசன்னா ஆண்டவரின் திரு நாமத்தில் வல்லவரை வாழ்த்தி பாடிடுவோம் பாடிடுவோம். ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது துராவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தரும் உன்னதமான அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதித்திற்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருக்க அருள் புரியும். ஆண்டவரை, நாங்கள் ஒருபோதும் விட்டு பிரிய விடாதையும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். தார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம்.
உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும், கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினேன், விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீர நான் இங்கு உளமாடினேன். எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினேன், விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீளம் நான் இங்கு உளமாடினேன். வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன், உன் அன்பில் ஒன்றாகிறேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியோட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கா அருளடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல
இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இடைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறைமகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழிநடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்றுரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழிநடத்தியருளும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களை வழிநடத்தும். இறை நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வின் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழிநடத்தும். மனத்தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. காணாவோர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காகவும் திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னலம் மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணர செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழிநடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்திற்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக, நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்று உரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நினைவு கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும்.
என்றும் சகாயம் தேடினோ தாயே மாமரி உலகமே திசையுமாக்கள் போற்றி புகழரும் உமக்குதப்பட முன்வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவே தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ தாயே மாமரி. இறை மக்களின் நன்றி அறிதல். நம் இடைவிடா சகாய தாய்க்கும் அவர் வழியாக அவருடைய திருமகனாம் இயேசுவுக்கும் நன்றி கூறுவோம். நன்றி உள்ளத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் இறைவனின் அருள் கொடைகளை தொடர்ந்து நிறைவாக பெற்று வாழ தகுதி பெறுகிறோம். எனவே நம் சகாய அன்னையோடு இறைவனுக்கு நாம் நன்றி அறிதலை வெளிப்படுத்துவோம். பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பு இறைவா, எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு அவையின் திருப்பலி, அருள் அடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி ஜெப கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில், வியாபாரம் ஆகியவற்றை ஆசிர்வதித்ததற்கும், வேலை வாய்ப்பு தந்ததற்கும், திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும், குழந்தை பேறு கிடைத்ததற்கும், எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட வகையில் அன்னையின் பரிந்துரை வழியாய் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக மௌனமாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இறை மக்களின் மன்றாட்டு. இடைவிடா சகாய் அன்னையின் திருத்தலம் நாடி வந்துள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசுவின் மீது நம்பிக்கை பற்றுதல் கொண்டு அவருடைய தாய் மரியாவின் பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டு நம் தேவைகளுக்காக இப்போது இறைவனிடம் உருக்கமாக மன்றாடுவோம். அன்பின் இறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையே தியாக பலியாக்கி இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரின் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டுமென்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமை மன்றாடுகின்றோம். மூவொரு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாய் இருக்கவும், பிள்ளைகள் உடல் நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டுமென்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமை மன்றாடுகின்றோம். நல்வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசிர்வதித்து நல்ல பலனை தர வேண்டுமென்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமை மன்றாடுகின்றோம். பராமரித்தருளும் எம் தந்தையே இறைவா, ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஆகியன ஒழியவும், நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டுமென்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக ஆண்டவரின் திருக்கரங்களில் ஒப்புக்கொடுப்போம்.
ஓ தூய கண்ணி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை பாக்களால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். நலமளிக்கும் ஜெபம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால், மனபாரத்தால், பாவ சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடி சென்றார். அவர்களை தம் திரு கைகளால் தொட்டு குணமாக்கினார், புது வாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு அளிக்க இப்போது நம் நடுவே எழுந்தருளி உள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானைய பெண், நூற்றுவ தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நலம் அளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும், மனவேதனையாலும், பாவ சுமையாலும், வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல் நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளிய மக்களை அன்பு செய்த இயேசு ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலமளித்த இயேசு ஆண்டவர் உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு நலம் அளிப்பாராக. ஆமென். சக்கேவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு அளித்த இயேசு ஆண்டவர் உங்களுக்கும் பாவ மன்னிப்பு அளித்து உங்களுக்கு ஆன்ம நலம் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கி இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய். ஆகவே மனிதர் எல்லாருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ
வரம் பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராயிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் இவ்வுலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியர்களுடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கின்றோம். பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் தாயே. ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் அச்சிஷ்ட கன்னிமரியாயி, பாவிகளுக்கு அடைக்கலமே, இது உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உம் அன்புத்தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. உம் அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகிறீர் என்பதையும், அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகிறீர் என்பதையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கமுடன் ஜெபிக்கின்றோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரமருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினியவர்களே,
இக்காலை வேளையில் ஆண்டவர் இயேசுவின் பலியில் பங்கெடுத்த நாம் அவருடைய உன்னத பிரசன்னமான நற்கருணை பிரசன்னத்தின் முன்பாய் அமர்ந்திருக்கிறோம். நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் வாழ்வையும் நம் பணியையும் ஆண்டவரின் திருக்கரங்களில் ஒப்பு கொடுப்போம். இதோ நம் முன்பாக எழுந்தருளி வந்திருக்கிற இந்த இயேசுவை மகிழ்ந்து நாம் இந்த ஆராதனை பாடலோடு இணைவோம். ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நம்பிக்கையோடு வல்லமையோடு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். அஞ்சாதே கலங்காதே என்று சொல்கிற ஆண்டவர் இதோ நம் முன்பாய் வீற்றிருக்கிறார். நம் தேவைகளை, கவலைகளை, கண்ணீரை எல்லாம் இதோ இந்த ஆண்டவரின் திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு இப்பாடலோடு இணைந்து செபிப்போம். ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். அனைவரும் இணைந்து பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை நம்பிக்கையோடு பாடுவோம். உம்மை தொழுதிடுவேன். இயேசுவே உம்மை தொழுகிறோம். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அனைவரும் கரங்களை விரித்தவர்களாய் இந்த ஜெபத்தில் என்னோடு இணைய உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் அன்பு இறைவா, இதோ இந்த இனிமையான காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இக்காலை வேளையில் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கே இருவர் மூவரின் நாமத்தின் பொருட்டு கூடி ஜெபிக்கிறீர்களோ இதோ அவர்கள் மத்தியிலே நான் பிரசன்னமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே. இதோ அன்பு தாய் இடைவிடா சகாய அன்னையுடைய இத்திருத்தலத்தில் அந்த அன்னையின் திருப்பீடத்தின் முன்பாக உம்முடைய நற்கருணையின் பிரசன்னத்தின் முன்பாய் அமர்ந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. பல்வேறு தேவைகளோடு விண்ணப்பங்களோடு
உமது அன்னையின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளின் வேண்டுதல்களையும் தேவரீர் நீர் கருணையோடு செவி சாய்ப்பீராக. உம்முடைய அன்னையின் பரிந்துரை வழியாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிற புனிதமான வேளையில் ஆண்டவரே, இதோ எங்கள் வாழ்வை உமது திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ எங்கள் பணியை உமது திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ எங்கள் குடும்பத்தை உமது திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ எங்கள் வாழ்நாள் முழுவதையும் இயேசுவே உம்முடைய அற்புத திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய உயிர்ப்பின் காலமான இந்த பாஸ்கா காலத்தில் நீர் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு எங்களை ஆசீர்வதிக்கிறீர். உம்முடைய உயிர்ப்பின் வல்லமையை, உம்முடைய உயிர்ப்பின் அபிஷேகத்தை இதோ இந்த ஆலயம் முழுவதுமாய் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் உம்மை இறைஞ்சி ஜெபிக்கிறோம். இயேசுவே, தோ நீர் உயிர்த்து கொண்டு வந்த அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியும் இரக்கத்தையும் இதோ எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் பெற்று உமக்கு ஏற்ற ஊழியம் புரிய இயேசுவே எங்களை ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த திருத்தலம் முழுவதுமாய் உம்முடைய ஆவியானுடைய அபிஷேகம் இதோ நிரம்பி ததும்பி வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆவியானுடைய அபிஷேகம் இதோ பிள்ளைகள் மீது நிறைவாய் தங்குவதாக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஏறெடுத்து கொண்டிருக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் தேவரீர் நீர் கருணையோடு செவிசாய்ப்பீராக. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னீரே. இதோ நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற எம் அன்பு நம்பிக்கையாளருடைய ஜெபங்களுக்கு தேவரீர் நீர் கருணையாய் செவிசாய்ப்பீராக. இயேசுவே, எங்கள் குடும்பத்தை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தந்தையும் தாயும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ உடன் பிறந்தவர்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, பல்வேறு குடும்பங்களுக்கு நீர் உமது அன்னையின் பரிந்துரை வழியாய் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ தொடர்ந்து உம்முடைய அருளாய் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நீர் நிறைவாய் எங்களுக்கு கொடுப்பீராக. இந்த பாஸ்கா காலத்தில் நாங்கள் மகிழ்ச்சி வருவது போல உமது உயிர்ப்பின் மக்களாய், உமது உயிர்ப்புக்கு சான்று பகரக்கூடிய மக்களாய் எங்களை ஆசீர்வதிப்பீராக. மருத்துவர் நோயற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே தேவை என்று மொழிந்தீரே. இதோ உடல் நோயினால், மனவேதனையினால், பாவ சுமையினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தேவரீர் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய குணமளிக்கக்கூடிய கரம், உம்முடைய நலமளிக்கக்கூடிய கரம், உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துவதாக. தேவரீர் உமது வல்லமையின் கரம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இருந்து எங்களை ஆசீர்வதிப்பதாக. நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுத்து கொண்டிருக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் தேவரீர் நீர் கருணையோடு செவி சாய்த்து எங்கள் தேவைகளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற இவ்வேளையில் நம்பிக்கையோடு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நிறை ஆசீர்வாதத்தை கொடும், நல்ல உடல் சுகத்தை கொடும். போகும்போதும் வரும்போதும் முன்னும் பின்னும் இடமும் வளமாயிருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மாண்பியர் கீதம் பாடுவோம். உயர்வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக
இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூயமறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. தாயே அம்மா அம்மா உந்த அருட்பதம் நாடி வந்தே, மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே, இறையருள் நிறைய செய்வார். சகாய தாயே அம்மா அம்மா உந்த அருட்பதம் நாடி வந்தே,
மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே இறையருள் நிறைய செய்வார். சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. உன்னைத்தான் நம்பித்தான் உலகதை உனக்களித்தான். தேவன் நீயம்தான் மகிழ்ந்தான் உன் பெருமை எண்ணித்தான். சகாயத்தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தே. மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே இறையருள் நிறைய செய்வார்.